இது பார்த்தீங்க அப்படின்னா 124 கோடு டிபார்ட்மெண்ட் எக்ஸாமு. பார்க்கலாங்களா? 1 1/2 ஹவர் பார்க்கலாம். 124 த அக்கவுண்ட் டெஸ்ட் ஃபார் சப்பார்டினேட் ஆஃபீசர்ஸ். டீச்சர்ஸ் இப்போல்லாம் எழுதுவீங்க. பார்த்துட்டு போயிடலாம் நம்ம. இது வந்து 24வது வருஷம் கொஸ்டின் பேப்பரு. ஸ்பெஷல் ஜாயினிங் டைம் ஷால் நாட் எக்ஸீட் ஹவு மெனி டேஸ்? 30 டேஸ். சிறப்பு பணி ஏற்பிடை காலம் நாட்களுக்கு டேஷ் நாட்களுக்கு மிகவாக கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா 30 நாட்கள். கணக்கின் மீது வாக்கெடுப்பு என்பது எப்போது தேவை அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வரவு செலவு கணக்கு சட்டம் மார்ச் 31க்குள் முடியாத நிலையில். படிச்சுட்டு போங்க, இதுதான் வரும். திருப்பி திருப்பி ஒரு 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் படிச்சுட்டு போங்க, இதுதான் வரும். ஓய்வூதிய வகைகள் யாவை? வயது முதிர்வு ஓய்வூதியம், விருப்ப ஓய்வூதியம், இயலாமை ஓய்வூதியம், ஈடுச்செய் ஓய்வூதியம், கட்டாய ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம். இது பார்த்தீங்கன்னா 2 மார்க்லேயே உங்களுக்கு வரும். 3 மார்க்கா? சரி, சாரிங்க, இது 24 23வது வருஷம். தற்காலிக பணி நீக்கத்தில் உள்ள ஒரு ஊழியரின் பிழைப்பூதியம் இத்தொகைக்கு சமமானதாக பெற தகுதியுடையராவார். அடிப்படை ஓய்வூதியத்தில் 50%. ஒப்பந்ததாரர் ஒருவர் மதிப்பீட்டு தொகையில் டேஷ் சதவீதத்தினை வைப்பு தொகையாக செலுத்த வேண்டும் அப்படின்னா 1%. அலுவலக மாதாந்திர செலவினால் யாரிடையே ஒத்திசைவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பணம் பெறும் அலுவலர் மற்றும் கருவூலம். பணம் பெறும் அலுவலரால் பெறப்படும் தற்காலிக முன்பணம் எத்தனை மாதத்திற்குள் சரிபார்க்கப்பட வேண்டும் அப்படின்னா 2 மாதங்கள். ஓய்வூதியம் தொகுப்பு பெறுதல் பிடித்தும் எத்தனை ஆண்டுகளில் முடிவடைகிறது? 15. மாநில கணக்காயரால் வழங்கப்படும் பணிக்கொடை ஒப்படைப்பு அணை டேஷ் காலம் வரை செல்லத்தக்கதாகும். 1 வருடம். மதிப்பீடுகள் எந்த குறைந்த அலகுடன் முழுமை செய்யப்பட வேண்டும்? 1000 ரூபாய். ஒரு தலைப்பின் கீழ் ஒதுக்கப்படும் நிதி ஒதுக்கீடு கீழே குறிப்பிட்ட எந்த காலத்திற்குள் காலாவதியாகிவிடும்? நிதியாண்டு. வாக்குரிமை மூலம் செலவின் கணக்கினை ஒப்புதல் அளிப்பது யார்? சட்டப்பேரவை. இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. பொது கணக்கு குழு யாரால் அமைக்கப்படுகிறது? சட்டமன்றம். மாநில வரவு செலவு பட்ஜெட் தயார் செய்யும் பொறுப்பு யாரிடம் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதித்துறை. 2 மாநில அரசுகளில் பணிபுரிபவருக்கு ஓய்வூதியம் எவ்வாறு வழங்குவது? 2 அரசுகளும் மேற்கொண்ட ஒப்பந்தப்படி. 20 வயது முடிந்த திருமணமான பெண் குடும்ப ஓய்வூதியம் பெறும் தகுதியை இழப்பார். சரியான கூற்று. அதாவது திருமணமானவங்களும் வாங்க முடியாது அந்த ஓய்வூதியத்தை, அதுதான் அப்படி சொல்றாங்க. உயர்கல்வி விடுப்பினை ஒப்பளிப்பு செய்யும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எது அப்படின்னா கவர்மெண்ட். ஒரு மாவட்ட கருவூலத்தின் இரட்டை பூட்டு சாவிகள் ஒரு மாற்றுச்சாவி கருவூல அலுவலகத்தை தவிர்த்து பின்வரும் அலுவலர் யாரிடம் வைத்திருக்கப்படும்? யாரிடம்னா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர். பொது. கீழ்கண்டுள்ள டேஷ் வகையை ஊதியத்தில் சேராது. பயணப்படி. மாவட்ட ஆட்சியர் வேண்டுதலின்படி கீழே குறிப்பிட்டுள்ள எந்த இனத்திற்கு பணம் கருவூல அலுவலரால் வழங்கப்படலாம் அப்படின்னா இயற்கை பேரிடர் காலங்களில் மட்டும். செலுத்துச் சீட்டின் 3 நகல்களில் பயன் யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலுத்துபவர் கருவூலம் துறை. தற்காலிக ஒப்பளிப்பு காலாவதியானால் துறைத் தலைவர் சார்பின் பேரில் எத்தனை மாத ஊதியம் அனுமதிக்கலாம்? 3 மாதம். எண் அறிக்கை தயார் செய்வது எதற்கு உதவியாக இருக்கும்? அடுத்த நிதி ஆண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீடு. 3 மாதம் கடந்த சமர்ப்பிக்கப்படும் பயணப்பட்டியல் டேஷ் சதவீதம் கழிக்கப்படும் நிராகரிக்கப்படும். 3 மாதம் கடந்தெல்லாம் டிஏ பில் கொடுக்க முடியாதுங்க. பணம் செலுத்துபவர் செலுத்துச் சீட்டில் குறிப்பிட வேண்டியவை எவை அப்படின்னா தொகை, அப்புறம் காரணம், கணக்கு தலைப்பு. கருவூல அலுவலர் தன் விருப்பப்படி அரசு துறைக்கு பணம் கொடுப்பு செய்யலாமா? ஒப்பளிக்கப்பட்ட ஆணையின் பேரிலும் விதிகளின் படியும். மாநில கணக்காயர் வழங்கிய ஓய்வூதிய கொடுப்பாணை தொலைந்து போனால் நகல் கொடுப்பாணை வழங்குபவர் யார்? கருவூல அலுவலர். கீழ்கண்டவற்றுள் பணி ஓய்வூதியம் பலனில் தகுதியில்லாதது எது? விடுப்பு, ஒப்படைப்பு, சம்பளம். பொது கணக்கு குழு உறுப்பினர்களின் பதவிக்காலம் எவ்வளவு? 1 வருடம். அலுவலக கணக்கு ஒத்திசைவு கால அளவு எவ்வளவு அப்படின்னா மாதம் 1 முறை.
காணாமல் போனவரை இறந்தவராக அறிவிக்க வேண்டியவர் யார்? சம்பந்தப்பட்ட நீதிமன்றம். ஒப்புதல் வழங்கி 3 ஆண்டுகளுக்கு மேல் உரிமை கோராத ஊதிய நிலுவையை யார் ஒப்படைக்க வேண்டும்? 3 ஆண்டு மேல் தாமதம் அப்படின்னா துறை தலைவர் ஒப்புதல் வேண்டும். அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் போன்றவர்கள் பயணப்பட்டியல் சமர்ப்பிக்க வேண்டிய கால அளவு எவ்வளோன்னா 12 மாதம். விடுப்பில் இருப்பவர் அல்லது பணியில் இருப்பவர் இறப்பில் ஊதியம் உரிமை கோர வேண்டிய நாள் எது அப்படின்னா இறப்பு நாள் வரை. மாவட்டத்தில் உள்ள கருவூலத்தின் தலைவர் யார் அப்படின்னா மாவட்ட கருவூல அலுவலர். ஒழுங்கு நடவடிக்கை நடப்பில் இருக்கும் பொழுது விருப்ப ஓய்வு மனுவினை ஏற்கலாமா? ஒழுங்கு நடவடிக்கை எதுவாயின் விருப்ப ஓய்வு இல்லை.